மந்தமா தான் இருக்க காலில இருந்து நீ. மந்தமா இருக்கண்ணா? மழை பெய்யறனால மெட்ராஸே மந்தமா தாங்க இருக்கு. மழை பெய்யுதா இல்லையா? நல்லா ஓயமா 6 மணிக்கு ஷார்ப்பா வந்து உட்காந்துருவாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி ஓகே, என்னை மேலும் மந்தமாக்காம இருங்க, வாங்க போலாம். இப்ப நான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏங்கண்ணா? நேத்து கமெண்ட்ஸ் பார்த்ததுல இருந்து. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஷோக்கு வந்து டியூன் ஆயிட்டாங்க. டைம் பாஸ் ஆக வேண்டாம். நம்ம சொல்ற படங்களை வந்து கரெக்டா அப்படியே கற்பூரமாய் காப்புடு பிடிச்சுக்கிறாங்க. அருணாச்சலம். ஆமா, ஏன்னா வந்து எப்பவுமே கடைசியார சொல்லுவோம், இதை முன்னாடி சொல்லிடலாம். ஏன்னா வந்து நேத்து சொல்லியிருந்தோம் சூப்பர் ஸ்டாரோட கேரக்டர், ரம்பாவோட கேரக்டர், அப்புறம் வந்து அந்த குரங்கோட கேரக்டர் சொல்லியிருந்தோம். கரெக்டா கேட்ச் பண்ணிட்டாங்களா? நம்ம எதுவுமே சொல்ல, இது வந்து ஒரு ஹியூமன் கிடையாதுங்கிற க்ளூ நம்ம எதுவும் கொடுக்கல. பட் ஆனா கரெக்டா நம்ம ஆடியன்ஸ் வந்து போட்டாங்க. தலைவர் ரம்பா மங்கி எடுத்தே போட்டாங்க. ஆமா, ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுதான் நாங்க வந்து நேற்று சொன்ன படம். ஸோ இன்னைக்கு என்ன படங்கிறத நம்ம கடைசி சொல்லுவோம். வெரி குட். இப்போ நம்ம முதல் செக்மெண்ட்குள்ள போயிடலாம். எஸ் ப்ரோ. நாகப்பதினியா சூப்பர். பிரசன்னா. பிரசன்னா சூப்பர்ண்ணே. பிரசன்னா பண்ண படங்கள் மட்டும்தான். வேற என்ன? இந்த ரியாலிட்டி ஷோ ஆடியன்ஸ் தான் சொல்லக்கூடாது, சரியா? படங்கள் மட்டும் தான். சரி ஓகே. எத்தனை படம் சொல்லுவ? 6 7 8 9. யூ கேரியா சொல்லுங்க. சொல்லவா? 9 படம் பிரசன்னா படம். 5 ஸ்டார், அழகிய தீயே, கண்ணும் கண்ணும், கண்டநாள் முதல், துப்பறிவாளன், துப்பறிவாளன் 2, முரண், ஜேகே நண்பனின் கதை, நண்பனின் வாழ்க்கை, வாழ்க்கை, கோவா, கோவா, நாணயம். இப்போ 10 ஆகி போச்சு. போ. கோவால நான் பிரசன்னா வருவாரண்ணே. கேமியோ, ஸ்னேகாவோட கேரக்டர். என்னங்க கேமியோலாம் கணக்கா? அப்படின்னா 10 சொல்லிட்டேன் ப்ரோ. நான் பெட் கட்டினது 9 தானே. கேமியோலாம் வரீங்க ஏங்க? மாஃபியா என்ன, இப்ப குட் பேட் அகிலி, குட் பேட். சரி, துப்பறிவாளன் 2 சொல்லுவாராம். துப்பறிவாளன் வந்தா டக்குன்னு சொல்லிட்டேன். குட் பேட் அகிலி சொல்ல மாட்டாராம். குட் பேட் அகிலில அபிஷியலா சொல்லிட்டாங்களா இருக்காருன்னு? அவரே இருக்கேன்றாரு. என்ன சொல்லு? ஸ்னேகா. அடப்பாவியா, ஜோடியா இல்ல போட்டு யோசிக்க வரல போல. நம்ம போலீஸ் இருக்கு நக்கல் தான். ஜோடியா ஜொங்கின்னு பறந்து போகுது. ஸ்னேகா. ஸ்னேகாலயாலாம் சொல்லக்கூடாது. ஸ்னேகாலயா பிராண்ட் பிராண்ட் கொலாபரேஷன். 6 7 8 8 9 10. அப்பலாம் நீதான்டா, வழியே இல்ல. என் பக்கம் திருப்பி நினைச்சேன். நீங்க பாருங்க, அடிக்கிற பாருங்க. இருங்க இருங்க. உன்னோட இதுல வர 3 2 1 கோ. இல்ல இல்ல, நீங்க கேமியாலாம் சொன்னீங்கல்ல, நானும் கேமியாலாம் சொல்லுவேன். சொல்லு என்னப்ப? சரி கேமியாலாம் சொல்றேன். ஆனந்தம், அப்புறம் வந்து விரும்புகிறேன், கிங்கு, ஏப்ரல் மாதத்தில், புன்னகை தேசம், பட்டாசு, கோட்டு, அதுக்கப்புறம் வந்து சன் ஆஃப் சத்தியமூர்த்தி அல்லு அர்ஜுன் படம், கோவால கேமியோ, அங்காடி தெருல கேமியோ, அப்புறம் வந்து போயிருச்சு 10 போயிருச்சு. வந்து கோவாலாம் கேமியோலாம் கிடையாது. சரி ஓகே, கோவா பிரதானமா அதான் வராங்களா இல்லையா? அங்காடி தெருல ஸ்னேகாவே வருவாங்க. இது போக சில படங்கள் அது படம்லாம் பார்த்து நம்ம எவ்வளவு பயந்துறேன். பேய் படங்க அதுனா ஏகே நினைக்க கூடாது. அதுன்னு ஒரு பேய் படம் பண்ணாங்க நானே. அது தெரியாது, ஷாக்கு தான் தெரியும். ஷாக்கு மீனாக்கு எப்படி ஷாக்கோ டாப் ஸ்டாருக்கும் மீனாவுக்கும், அது மாதிரி ஸ்னேகாக்கு அதுன்னு ஒரு படம் இருக்கு. வெற்றி. நீங்க 2 பேருமே வெற்றி அடைஞ்சிட்டோம். நீ 4 தான் மந்தமா இருக்கே தவிர நாங்க மந்தமா இல்ல அப்படிங்கறத இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாங்க வந்து தெரிவிச்சு விரும்புறோம். ஓகே, இப்ப அடுத்த ரவுண்டுக்குள்ள போயிடலாம். வெட்டவெளி, வானம் எங்கும், வட்ட முகம், கண்டேன் கண்டேன், நட்ட நடு, நெஞ்சில் நெஞ்சில், யுத்தம் இடும், காதல் கொண்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு. இன்ஸ்ப்ரூவ்டு. சரி சொல்லு அடுத்த குழு. அடுத்த குழு என்ன? ஹீரோ. ஹீரோ தானே? ஆமா. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த படம். இசையமைப்பாளர் சொல்லவா? ஈஸியா சொல்லிடுவீங்க. சொல்லு. ஹிப் ஹாப் தமிழா. ஹிப் ஹாப் தமிழான கவனு. வெரி குட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல் மை ராங். ஆக்சிஜன் அந்த பாட்டா? சொல்லுங்க. அந்த கரெக்டா தெரியல எனக்கு. வெட்ட வெளிவானம் எங்கும். சரி, இப்ப நான் சொல்ல போற பாட்டு. இந்த பாட்டு வந்து 2-3 டைம் வந்து எனக்கு ஸ்பாட்டிஃபைல அதுவா வந்த பாட்டு. கண்டிப்பா ஒரு பழைய பாட்டா கேட்பாரு. பழைய பாட்டு தான் இது. நல்ல ஃபேமஸான பாட்டு தான் இது. அது இஷ்டம் போல, அது இஷ்டம் போல வந்ததால் அதிர்ஷ்டம்னு பேருங்க, சொல்லாமலே செல்வதால் செல்வம்னு பேருங்க. இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் என்ன தலைவர் பாட்டா? கொஞ்சம்
தத்துவ பாட்டுனாலே தலைவர் பாட்டு தானா? இது கொஞ்சம் பழைய பாட்டு. இந்த பாட்டுல வந்து ஒரு சரியான ஒரு ஹூக் ஒண்ணு இருக்கு. அது அது இது பண்ணி காமிச்சா அவனுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி பண்ணி கரெக்டாக தெரியுதா இல்லையா நான் சொல்றேன். ஏழையின் சிரிப்புல எவ்வளவு நல்ல தெரிஞ்ச பாட்டு தான். ஆமாங்க. இந்த வரியை யாரும் கவனிச்சுக்க மாட்டோம். அந்த மாதிரி எனக்கு நான் திடீர்னு கவனிச்ச வரி இந்த வரி. பணம் பணம் பணம். அவன் பையா பாண்டு இருப்பாப்ல. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ரவுண்டுக்குள்ள போயிடலாம். இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? முதல் கேரக்டர் ஓகே. ஹீரோ பயங்கர புத்திசாலி, அறிவாளி, அவரை மாதிரி யாரும் கிடையாது. இன்னொரு கேரக்டர் சப்போர்ட்டிங் ஆக்டர்னா இவரோட சப்போர்ட்டிங் ஆக்டர். அப்படி ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் அந்த படம் முழுக்க இருக்க ஒரு கேரக்டர் தான் ரெண்டாவது கேரக்டர். சரி, ஓகேவா? மூணாவது கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டர். ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிருப்பான். அது என்ன விஷயம்னா காஃபி. காஃபியா? வில்ல காஃபிக்கு அடிக்டா இருப்பான் இந்த படத்துல. செத்து பேர சப்போர்ட்டிங் ஆக்டர் தான் நீ பார்த்திருப்ப பல தமிழ் படங்கள்ல. நீ சாக மாட்டான், சாகுற மாதிரி ஒரு நிலைமை வரும். அப்ப ஹீரோ காப்பாத்திடுவான் அவனை, அந்த கேரக்டர். எனக்கு அதெல்லாம் மண்டல இல்ல. வில்லன் காஃபி எந்த படத்துல குடிப்பாதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் ரொம்ப ஐகானிக்கான ஒரு குழு. அதையும் நான் அவனுக்கு வந்து இதுலயே சொல்லிட்டேங்கனால. காஃபியா? ஆமா. படத்துல வந்து ஹீரோ போலீஸ் கிடையாது, ஆனா வந்து குற்றங்கள் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்க ஒரு வேலையில இருப்பார். டிடெக்டிவா? துப்பறி வரானா? ஆமா. ஓகேயா? இப்போ இன்னைக்கு சோழ கூட பிரசன்னா பத்தி பேசணும், துப்பறி பத்தி பேசணும். நீ பாக்கலையா அந்த படம்? பார்த்திருக்கேன், டக்குன்னு ஞாபகம் வரல. லீட் கேரக்டர் ஹீரோ. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசைக்காக தான் உழைப்பார். அது வந்து தடங்கள் ஆகிட்டே இருக்கும். கடைசியா அம்பாசமுத்திரம் அம்பானியா? யாருங்க இருங்கண்ணே. சரி, ஓகே ஓகே. அம்பாசமுத்திரம் அம்பானியா? நான் அம்பானியாவே அதானே? இல்லையா? இல்ல. சின்ன வயசுல இருந்து கடைசியா ஒரு விஷயம் நடக்கும். ஆனா படம் வந்து அங்க இருந்து தான் ஆரம்பிக்கும். ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுப்பாப்ல, அங்க இருந்து தான் கதை அப்படி ஆரம்பிக்கும். இன்னொரு கேரக்டர் ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர். ஹீரோட ஃப்ரெண்டுனா சின்ன வயசுல இருந்தெல்லாம் ஃப்ரெண்டு கிடையாது. ஹீரோ ஒரு ப்ராசஸ்ல இருக்காருல்ல, ஒரு நோக்கி இந்த இடத்துக்கு போகணும்ட்டு. அங்க வர யதார்த்தமா இவருக்கும் அந்த ஒரு எண்ணம் இருக்கும். ஒன்னா டிராவல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கருத்து முரண்பாடுகள் வரும். அப்புறமேல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரே திசையை நோக்கி இதுதான்டா நமக்கு, வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி பயணிச்சு அந்த இடத்துக்கு போவோம், அந்த இடத்துல இடம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடக்கூடிய ஒரு கேரக்டர் ரெண்டாவது கேரக்டர். அன்பார்ச்சுனேட்லி அந்த கேரக்டர் படத்துல இறந்துரும். ஓகே. இன்னொரு ஜீவாவா? இப்படி சொல்லணும் அழகா பொறுமையா இப்படி சொல்லணும். சோ அவங்களுக்கு நேத்து சொன்ன படம் என்னன்றதை முன்னாடியே சொல்லிட்டோங்கிறனால நாளைக்கு என்ன படம் சொல்ல போறோன்றதை இப்ப சொல்லிடலாம். சோ முதல் கதாபாத்திரம் இவர் வந்து ஒரு ஹீரோ. இவருக்கு வந்து பெருசா எந்த வித லட்சியமும் இருக்காது படத்துல. வெரி குட். அப்படி லட்சியம் இல்லாத ஹீரோக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய லட்சியமே ஹீரோயினை கல்யாணம் பண்றதுதான், காதலிக்க வைக்கிறது தான். ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருப்பாப்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டுத்தனம் மிக்க ஒரு ஹீரோ. ஸோ கிராமத்துல இருக்கிற ஒரு இளைஞன். ஆமா, இளைஞன். அவர் தான் ஹீரோ. ரைட். இன்னொரு கேரக்டர் அதே கிராமத்துல ஒரு பொறுப்புல இருக்க ஒரு கேரக்டர். ஆனா அந்த பொறுப்புல அந்த கேரக்டர் இருந்தாலும் எல்லாருமே வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தான் அவரு பாப்பாங்க. மாதிரி ஊர்ல எல்லாம் அடிப்பாங்கன்ற மாதிரி. ஆமா, அது மாதிரி கலாய்ப்பாங்க. ஏன்டா இதுல சொல்லுவாரு ஓனர் ஆஃப் த தியேட்டர் நானு அப்படின்னு வரல. அந்த மாதிரி ஒரு பொறுப்புல இருப்பாரு. ஆனா அந்த ஊர்ல இருக்க யாருமே வந்து அவருக்கான அந்த மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இதுதான் ரெண்டாவது கேரக்டர். ஸோ மூணாவது கேரக்டர் வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர். ஸோ வந்து லவ்வர் கிடையாது. இவங்க வந்து ஹீரோவோட அம்மா. ஓகேவா? இப்பதான் என்ன மாதிரி வராது வாங்க. ஸோ வந்து ஊரே வந்து ஹீரோ வந்து கரிச்சு கொட்டினாலும் பயங்கரமா வந்து நம்புவாங்க ஹீரோவை. கக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஏன்னா இவங்களுமே திட்டுவாங்க நிறைய பேர்கிட்ட. ஆனா வந்து இல்ல, ஆனா வந்து என் பையன் வந்து சரியாயிடுவான் அப்படின்னு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு அம்மா. இவங்க தான் வந்து மூணாவது கேரக்டர். ஸோ இதெல்லாம் கலந்து கட்டி குலுக்கி இழுக்கி எடுத்தீங்கன்னா அந்த படம் வந்துடும். அது என்ன படம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். மா பாண்டியராஜன் வரங்க. பேர் சொல்லிட்டு போ. அதான் போங்க. சுதர்சன் காந்தி. நானும் அரை மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன். இந்த அப்பத்தை சொல்றது யாரு? என்ன மாதிரி ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதுதான் எங்க அப்பம்னா எப்படி வியாபாரம் தானே? கரிபாட்டி வாய முடிக்கு போடா.